நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். குரு பெயர்ச்சி மே 2025 மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு எல்லா ரூபத்திலையுமே பணம் சுத்தி வரும். கடன் எல்லாத்தையுமே நீங்க அடைச்சிடுவீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கடன் அடைப்பீங்க. அதாவது ஒரு வருஷத்துல கடன் கட்டிடலாம் அப்படின்னா 4 மாசத்துல நீங்க கடனை கட்டிடுவீங்க. அவன் துரத்தி உங்களை நெகட்டிவா பேசினவனெல்லாம் பாரு நான் கட்டிட்டேன் இல்லை அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய வகையில நீங்க கட்டிடுவீங்க. இங்க இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நீங்க எச்சரிக்கையா கேட்கணும். அந்த இடத்துல மட்டும் மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாம என்னடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, குரு பகவான் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அந்த இடத்துல நீங்க தேவையில்லாத வம்ப வழக்காக்கிடுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைய வாய் விட்டு மாட்டக்கூடாது. பத்தியடா நான் 4 மாசத்துல கட்டிட்டேன், ஏன்னா நீ இந்த பேச்சு பேசின 3 வருஷத்துல எவ்வளவு நீ பேசி இருப்ப அப்படின்றதெல்லாம் நீங்களா கூப்பிட்டு பிரச்சனை ஆக்குனீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவீங்க. அதனால வரக்கூடிய சந்தோஷத்தை எந்த ஒரு வம்பு பேசாமல் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்றதுதான் நான் தாழ்மையா உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டீங்க மகர ராசி அன்பர்கள். ஆனா இப்போ அது ரொம்பவே சந்தோஷத்தை பொங்கி வழியும் போது நீங்க பேச்சுல மத்தவங்களை குத்தி பேசுறதுல மத்தவங்களுக்கு எகத்தாளம் காமிக்கிறதுல ஒரு ஈகோவான செயல்பாடுகளுக்குள்ள செயல்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஜாக்பாட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ ஒரு பிரச்சனையா நீங்க பேசிடக்கூடாது. அதாவது உங்ககிட்ட உங்க சொசைட்டில இருந்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க கம்மியா கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அப்போ உங்களுடைய நான் சொல்றது போன வருஷமா இருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அப்ப நீங்க அவ்வளவுதான் முடியும்னு கொடுத்துருப்பீங்க. இப்ப வலிய போய் நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அப்ப பேசின இல்ல இப்ப பார்த்த இல்ல அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா தேவையில்லாம மறைமுக எதிரிகள் நிறைய ஃபார்ம் ஆயிடுவாங்க. சோ அதனால எதுலையுமே அது ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெண்மகளா இருக்கட்டும், ஒரு வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் பிரச்சனைய வலுத்திடக்கூடாதுன்றதுல கவனம்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல நிறுத்திக்கிட்டீங்கன்னா போதும். மத்த அனைத்துமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்ப சிக்கல் அனைத்துமே உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்ல, பொருளாதார அடிப்படையில நீங்க நல்லா சம்பாதிக்கிறதுனால உங்களால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது சிக்கல்ல இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ணிடுவீங்க. உங்க குழந்தைங்க ஏதாவது பொருளாதார சிக்கல்ல மாட்டி இருந்தாலும் பொருளாதாரத்தினால சரி பண்ண முடியும் அந்த சிக்கல்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நீங்க சரி பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அமௌண்ட் கட்டித்தான் அவங்க வெளியில வர முடியும். ஒரு சூப்பரான ஜாப் அவங்களுக்கு வெளிநாட்டுல கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஜாப்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உங்க குழந்தை இருக்கா, அல்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கா, அல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க மகர ராசியா இருக்கும் பட்சத்தில் ஓகேடா நீ ஓகேன்னு சொல்லி இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இதை கட்டிட்டு வெளியில வந்துடுறா, நீ தான் அந்த வேலைக்கு போன இதை விட ஜாஸ்தி சம்பாதிப்பியே அப்படின்னு சொல்லி இல்லாத உங்க குடும்பத்தினருக்கு அந்த பணத்தை கொடுத்து அங்கிருந்து ரிலீஃப் பண்ணி அதனால அவங்களுக்கு வேற வேலையை நீங்க வாங்கி கொடுத்தாதோ கிடைச்ச வேலையை அனுபவிக்கக்கூடிய வகையில பிரமாதமா இருக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு ஆசையா இருக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், நிறைய சுற்றுலா போகணும், ஆன்மீக பயணம் போகணும். நீங்க எதெல்லாம் மனசுல ஜாலியா மேபி நீங்க சைனாவை பார்த்திருக்கலாம், அங்க போய் இவ்வளோ டெக்னாலஜியா ஒரு தடவை போயிட்டு வரணுமே அப்படின்னு எப்பயோ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருக்கலாம். அந்த ஆசைகள் எல்லாம் இப்ப திருப்தியா நிறைவேறும். போயிட்டு உங்க மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில நிறைய பிளஸஸ் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுக்குண்டான பொருளாதார சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க அங்க போயிருப்பீங்க. அங்க போயிருக்கும் போது ஒரு வேற்றுமொழி மனிதர்னால் வேற்று நாட்டவரால் அல்லது உங்களோட அடுத்த தெருவில் இருக்கிறவங்க உங்களோட வந்துட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுடைய தேவைகளை இதுவும் நீங்க பண்றீங்களா, இந்த ஃபேக்டரி தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு எக்கச்சக்கமா நான் ஆர்டர் வருது, நீங்களும் இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி
கைகோத்து பெரிய லெவலுக்கு மூவ் ஆறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அப்போ நீங்க பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க, ஆனா நீங்க அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல லாபகரமான அமைப்பு லைஃப் லாங்குக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட் நீங்க பார்ப்பீங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு. அந்த தூக்கம் ரொம்ப நாளைய தூக்கமா உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்க குழந்தைகளுக்கு நீங்க சந்தோஷமா திருமணங்கள் பண்ணி வைப்பீங்க, சுப செலவுகள் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, சுகஸ்தானம், குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது முன்னும் பின்னும் பல ரூபத்துல திக்கு முக்காடி சந்தோஷத்துக்குள்ள நீங்க கொண்டு போயிடுவீங்க. இல்ல வம்பு மட்டும் வேண்டாம். அதாவது இப்போ ஒரு டாக்டர் கிட்டயே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஒரு டயபெட்டிஸே இருக்கு, டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு 2-3 வருஷமா உங்களுடைய சுகர் இறங்கவே இல்லை. லாஸ்ட் டைம் நீங்க இப்ப போயிருக்கும் போது என்ன சொல்வீங்கன்னா, டாக்டர் ஏன் டாக்டர் நீங்க இந்த மெடிசனை செக் பண்ணக்கூடாது, என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார். ஓகேப்பா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டக்கு 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 டக்குன்னு அது உங்களுக்கு ஒரு 7.5 HbA1c வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க நான் சொன்னதுனால தான் நீங்களும் ஒன்றும் பார்க்கல, ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு எகத்தாளமான பேச்சு பெரும் பிரச்சனையை கொண்டு வந்துரும் அப்படின்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. எந்த ஒரு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ்ல பெரிய பிரச்சனைகள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால இப்ப நிறைய பேர் உங்களுக்கு லிங்க் தெரியும், நான் இருக்கேன், நான் அவங்களோட பேசி உனக்கு என்னன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்குள்ளெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லைசன்ஸே எடுத்து வைக்காம நீங்க வண்டியில வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருங்க சார், நான் எடுத்துட்டு வரேன் சார், போன்ல அனுப்ப சொல்றேன் சார் அப்படின்றதுதான் இருக்கணுமே ஒழிய இப்போ நான் தான் இருக்குன்னு சொல்றேன் இல்ல சார், இது கூட பார்க்க தெரியாது, உங்க போன்லயே நீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க வீணா அவங்கள குத்தி பேசுனீங்கன்னா அவன் அப்பதான் எரிச்சல்ல இருப்பாங்க. அந்த மத்த எரிச்சல் எல்லாம் உங்க மேல கொண்டு வந்துருவாங்க. சோ இதுல நீயா நானா அப்படின்ற பேச்சு வேண்டாமே. எதுவாக இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அப்ப அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மஞ்சப்பொடி அதிகமா நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. தினமும் லூக் வார்ம் மில்க்ல நீங்க மிளகு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அடுத்து சந்தனம் வச்சுக்கோங்க. குரு பகவானுடைய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. புரோட்டீன் உணவு அதிகமா நீங்க சாப்பிடுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவும். எஜுகேஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எதையுமே யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இப்ப பெரிய பெரிய பிளஸஸ் இருக்கு, ஆனா அந்த பெரிய பிளஸஸை இந்த ஒரு சிறு விஷயத்துல கெடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சோ இந்த பலன்லாம் நீங்க பாக்குறதுக்கு உண்டான மெயின் ரிசல்ட் என்னன்னா, எது நல்லா இருக்கும்னு கேட்கறது ரொம்ப சந்தோஷம், எதுல மாட்டிக்க கூடாதுன்னு கேட்கும் போதுதான் உண்மையான சந்தோஷம். சோ மகர ராசி மகர லக்ன அன்பர்களே, இப்ப எந்த தசா புத்தி நடக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. பல விஷயத்துல பிளஸஸ் இருக்கு. சோ அங்க கூடாத தசா புத்திகள் நடந்தா மேலும் இந்த நெகட்டிவ தூண்டி விட்டுரும். மாட்டிக்க வேண்டாம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நிறைய மகரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இப்பதான் இது மாற்றினேன் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கும். சோ அதுல மட்டும் எச்சரிக்கை, மற்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.